ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். பொதுவாக ஒவ்வொரு மாதம் ஏற்படக்கூடிய கிரக நிலைகளுடைய மாற்றங்களுக்கு ஏற்பதான் மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்லதும் கெட்டதும். ஸோ ஒவ்வொரு மாதம் ஒரு சிலருக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு சில மாதங்கள் பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கும், இன்னும் ஒரு சில மாதங்களில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே கலந்தே இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கட்டாயமாக கிரகநிலைகள் தாங்க. நவ கிரகங்களுடைய செயல்பாடுகள் ஒன்றுமே அந்தந்த கிரகங்களுக்கு ஏற்ப அதனுடைய தன்மைகளுக்கு ஏற்ப தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த கிரகநிலைகள் தான். அப்போது ஒரு ராசிக்காரர்களுக்கு ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்து நிகழக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமாக அவங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான் பார்க்கணும். ஜனனகால ஜாதகத்தை வச்சு பார்க்கும் பொழுது தான் அவங்களுக்கு கிரகநிலைகள் எந்த இடத்துல இருக்குது, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா அடுத்து பிறக்கக்கூடிய பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு அற்புதமான பௌர்ணமி வந்திருக்குங்க. இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா ஒரு விசேஷமான பௌர்ணமி தான். ஏன்னா பிப்ரவரி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி தமிழ் மாத கணக்கின்படி பார்த்திங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. பொதுவாக தையில் வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் ஒன்று சேர்ந்து வரும் பொழுது தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரத நாளாக தைப்பூசம் சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த தைப்பூசம் பார்த்திங்கன்னா வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்க. முருகர் பக்தர்கள், அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முருக பக்தர்களுமே இந்த தைப்பூச நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது வழக்கம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே முக்கியத்துவமாக இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்களை தனுசு ராசினியர்களாக நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே பௌர்ணமி அப்படின்னாலே டக்குன்னு நினைவுக்கு வரக்கூடியது அப்படின்னா நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஆலயமாக இருக்கக்கூடிய அண்ணாமலையார் திருத்தலம் தாங்க. இது திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலையில் வருடத்தில் வரக்கூடிய அனைத்து நாட்களிலுமே நம்ம கிரிவலம் போகலாம். கிரிவலம் போய் அருணாச்சலேஸ்வரரை வழிபாடுகள் செய்யலாம். இருந்தாலுமே கூட பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் போகிறதும் வழிபாடுகள் செய்கிறதும் நமக்கு மிக மிக உயர்வான ஒரு வழிபாடாக இருக்கும். பௌர்ணமி நாளில் கிரிவலம் யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் மனிதர்கள் மட்டும் போகிறது கிடையாதுங்க. தேவர்கள், ரிஷியர்கள், சித்தர்கள் எல்லாருமே கூட அன்னைக்கு அரூபமாக கிரிவலம் அண்ணாமலையாரை வழிபாடு செய்வாங்க. நாம் இந்த பதிவில் பௌர்ணமியில் கிரிவல பாதையில் என்ன மாதிரியான சிறப்புகள்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா கிரிவலம் அப்படின்றத தாண்டி நம்ம ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே சிறப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் எல்லா பௌர்ணமிக்குமே உரிய சிறப்புனா அது கிரிவல பாதை தான். திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் பார்த்திங்கன்னா அடிக்கு 108 சிவலிங்கங்கள் இருப்பதாக சொல்லுவாங்க. அதே போல் 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் அஷ்டலிங்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 விதமான லிங்கங்கள், 98 விதமான கோவில்கள், ஜீவ சமாதிகள், தீர்த்தங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அனைத்துமே வழிபட்டுட்டு தான் நம்ம கிரிவலம் போகிறோம். இப்படியும் கிரிவலம் போகும் பொழுது நமக்கு சிவபெருமானே மலையின் வடிவமாக வீற்றிருக்கிறதா நம்பிக்கையும் இருக்குது. ஸோ அண்ணாமலையார் நம்ம தரிசித்தபடி ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை மனசார சொல்லிக்கிட்டே கிரிவலம் போனோம் அப்படின்னா அண்ணாமலையாருடைய அருளை முழுமையாக நம்மளால் பெற முடியும். எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நமக்கு அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. ஸோ இதுக்காக தான் திருவண்ணாமலையில் மாதந்தோறும் பௌர்ணமி நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வழிபாடு செய்கிறது உண்டு. அதாவது இந்த பௌர்ணமி நாளில் தாங்க தெய்வீகம் மற்றும் மருத்துவமிக்க அண்ணாமலை மீது பட்டு தெரிக்கக்கூடிய சந்திரனுடைய கதிர்கள் அந்த சமயத்தில் கிரிவலம் வரக்கூடிய நம்மீதும் படும். ஸோ நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய தோஷங்கள், சாபங்கள், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமைகள், கஷ்டங்கள் இது எல்லாமே நீங்குங்கிறது ஐதீகம். ஒவ்வொரு மாத பௌர்ணமி அன்னைக்குமே கிரிவலம் செல்கிறதுக்கு உரிய நேரத்தில் மலையை வளம் வழிபட்டோம் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2026ஆம் ஆண்டில் திருவண்ணாமலையில் நீங்கள் கிரிவலம் போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன நாள்லாம் ஏற்ற நாள், அதுக்கு என்ன மாதிரியான நேரங்களை கிரிவலம் போகிறதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது வரக்கூடிய பௌர்ணமிக்கான சிறப்பான நேரத்தை தான் பார்க்க போகிறீங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி காலையில் 5:34 கிரிவலம் துவங்கலாங்க. அதே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2ஆம் தேதி காலையில் 4:05 நீங்கள் கிரிவலத்தை நிறைவு செய்துக்கலாம். ஸோ இப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதத்துக்குன்னே தனித்துவமான கிரிவலம் ஆரம்பிக்கக்கூடிய நாளும் கிழமையும் நேரமும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு அந்த டைமுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய முழுமையான பலன்களையும் உங்களால் அடைய முடியும்.
ஸோ இந்த பதிவில் நம்ம திருவண்ணாமலையில் என்ன மாதிரி கிரிவல பாதைகள் வந்து மேற்கொள்ளணும், எப்படி போகணுன்றதை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்பிக்கையோட எம்பெருமான் ஈசனை வழிபாடுகள் செய்யுங்க, நல்லதே நடக்கும். இப்போ வாங்க தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு எப்படி இருக்குது பிப்ரவரி அப்படின்றத பார்த்துடலாம். ஏன்னா பொதுவாக பௌர்ணமி, அமாவாசை அப்படின்ற கிரகநிலைகள் திதிகள் வரும் பொழுது அதுக்கு ஏற்ற மாதிரி கிரகங்களும் வந்து மாறுவாங்க, அதனுடைய பார்வை பலன்களும் மாற ஆரம்பிக்கும். அதனால் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து கிரகநிலைகள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்த்துடலாம். தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாதகம் இல்லாமல் தாங்க இருக்கும். அதே மாதத்தினுடைய ஆரம்பம் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது அந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரைக்குமே சனி உங்களுக்கு 4வது வீட்டில் தான் இருக்கிறாரு. அதே போல் குரு பார்த்திங்கன்னா 7வது வீட்லேயும், ராகு 3வது வீட்லேயும், கேது பகவான் 9வது வீட்டில் வக்ரமாகவும் வந்து இருக்க போகிறாங்க. ஸோ மாத தொடக்கத்தில் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த கிரகங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2வது வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மாதத்தினுடைய பிற்பாதியில் தான் 4 கிரகங்களுமே 3வது வீட்டுக்கு வந்து ராகுவோடு வந்து பயிற்சியாகி இணைய போகிறாங்க. ஸோ அது வரைக்கும் 2ஆம் வீட்டில் இருந்து தான் செயல்படுவாங்க. இந்த ஒரு நேரம் பார்த்திங்கன்னா எப்போ அந்த கிரகங்கள் எல்லாமே 3வது வீட்டுக்கு மாறுறாங்களோ அப்போ பஞ்சகிரக யோகமானது உருவாகும். ஸோ இதனால் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு சக ஊழியர்கள்ட்ட வந்து ரொம்ப ரொம்ப அன்பாக வந்து நடந்துக்கணும். எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அதாவது அவங்கள்ட்ட ஏட்டிக்கு போட்டி போடுறதோ அல்லது ஈகோ பார்த்துட்டு வேலை செய்கிறதோ இதெல்லாம் வந்து செய்யாதீங்க. ஸோ எல்லோரும் வந்து நல்லா வந்து அன்போடு வந்து வேலை செய்யுங்க. ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஆனால் வேலை செய்யக்கூடிய இடம் அப்படிங்கும்போது எல்லாருமே ஒரே மாதிரி வேலை செஞ்சால் மட்டும்தான் நல்லா வேலை செய்ய முடியும். இல்லைன்னா வந்து அந்த இடத்துல நமக்கு பிரச்சனைகள் அப்படின்றது தினந்தோறும் வந்து ஏற்பட்டுருக்கு. ஏன்னா ஒரு சிலர் அவங்களில் பிரச்சனைகளையும் வந்து ஏற்படுத்திக்கிறாங்க. ஸோ இந்த மாதம் அப்படி தான் இருக்கும், கவனமாக இருங்க. அதே போல் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இது கொஞ்சம் நல்ல ஒரு மாதம் தான். கொஞ்சம் பணத்தை மட்டும் நீங்கள் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னாவே போதுங்க, ஒரு சில ஆபத்துக்கள் வந்து ஏற்படாமல் வந்து தடுக்க முடியும். உங்களுடைய தொழிலை வளர்க்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஸோ தனுசு ராசிக்காரங்க தொழில் செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து செய்யலாம். இல்லை ஏற்கனவே செய்துட்ருக்கக்கூடிய தொழிலாக இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து விரிவு பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக வந்து விரிவு பண்ணிக்கலாம். அதே போல் ஆரம்ப காலகட்டங்கள் இந்த மாதத்தினுடைய தொடக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய காதல் வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஆரம்பம் காதல் விஷயத்துக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் பிற்பாதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கூட நல்ல ஒரு பலன்கள் தான் வந்து கிடைக்க இருக்குங்க. அதனால் பயப்பட தேவையில்லை. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. தனுசு ராசியுடையவர்களுக்கு இந்த மாதத்தில் நண்பர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நிறைய இடங்களுக்கு நண்பர்களோட வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நண்பர்களோட அங்கே இங்கே போய் டூர் போகிறது, ஷாப்பிங் போகிறது, இந்த மாதிரி அவங்களோட நீங்கள் நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே போல் திருமணமானவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி ரொம்ப வந்து சாதகமாக தான் இருக்கும். பிறக்க இருக்கக்கூடிய மாதம் நல்லாவே இருக்குது. ஒருவேளை தனுசு ராசியை உடையவங்க ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா மனைவி ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கடுமையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லதாகவே இருந்தாலுமே கூட நீங்கள் அதை நினைக்கும்போது கொஞ்சம் வந்து மோசமாக தான் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்து கவனமாக இருக்கணும், இல்லைன்னா வந்து பிரச்சனைகள் வந்துடும். ஸோ அவங்க என்னவோ செய்கிறாங்கன்னு விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை பெருசாகாது. மேலும் இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கடினமாக வந்து படிக்கணுங்க. அசால்ட்டாக இருக்காதீங்க, அலட்சியமாக இருக்காதீங்க. அதுவும் முழுக்க முழுக்க கவனச்சிதறல் அப்படின்றது இருக்கவே கூடாது. நல்லா கவனமாக படிச்சிங்கன்னா தான் அதுக்கான பலன் கிடைக்கும். உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நிறைய வெற்றிகள் வந்து கிடைக்கும். ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய எஃபர்ட்டு தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நிதி ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் சாதகமாக தான் இருக்குது. முன்னாடியும் சரி பின்னாடியும் சரிங்க, பெருசாக பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது. அதே போல் பெருசாக உடல்நல பிரச்சனைகளும் எதுவும் வந்து இருக்காது. அதனால் நீங்கள் வந்து ஆரோக்கியமாகவே இருக்க முடியும். ஆரோக்கியமாக உங்களுடைய வேலைகளையும் வந்து செய்ய முடியும். ஸோ இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய அட்வைஸ் என்னென்னா எல்லாருக்கிட்டேயுமே வந்து அன்பாக இருங்க. யாருக்கிட்டேயும் வந்து பிரச்சனைகளை வந்து பண்ணிக்க வேணாம். ஸோ யார்கிட்டையும் ஈகோ காட்ட வேணாம், சண்டை போட வேணாம். எல்லார்கிட்டையும் அன்பாக இருந்துட்டீங்க அப்படின்னாவே போதும். அதாவது எல்லா இடங்களுக்குமே வந்து நீங்கள் அன்பாக இருக்கும்போது தான் உங்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து ஆதரவு கிடைக்கும். ஸோ நீங்கள் காட்டக்கூடிய அன்பு தான் உங்களுக்கு வந்து திருப்பி கிடைக்கும். அதனால் எல்லார்ட்டையும் அன்பாக இருங்க, ஆதரவாக இருங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த காலகட்டம் தனுசு ராசி நேயர்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து மாற்றங்களை கொடுக்க இருக்குன்னு தான் சொல்லணும்.
ஸோ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் பௌர்ணமியில் ஒன்று கிரிவலம் போய் சிவனை வழிபாடு செய்துட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா வரக்கூடிய பௌர்ணமி தைப்பூச பௌர்ணமி முருக கடவுளுக்கு உரிய நாள் தான். ஸோ முருகனை இந்த நாளில் வழிபாடுகள் செய்யுங்க. கண்டிப்பாக திருமணமாகாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, நோய் நொடியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க, கடன் பிரச்சனையால் சிக்கியிருக்கக்கூடியவங்க, இப்படி இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த தைப்பூச திருவிழாவில் மறக்காமல் வந்து கலந்துக்கோங்க. இதனால் பார்த்தீங்கன்னா கந்தனுடைய அருளும் கருணையும் எல்லாருக்குமே வந்து கிடைக்கும். ஸோ மறக்காமல் எல்லோரும் கலந்துக்கோங்க. வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா அப்படின்ற இந்த மந்திரத்தையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்கள் நடக்கும். இந்த பதிவில் வரக்கூடிய பௌர்ணமி எவ்வளவு சிறப்பானது அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.